கீர்த்தி, என்ன செஞ்சிட்டு இருக்க? சாண்ட்விச்சுங்க. பாப்பா வந்து கேட்டா, சரி அதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி ஊற வைக்கிறதுல அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அது உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 பல்லு பூண்டு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வந்து முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, நம்மளுக்கு பிடிச்ச காய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதை வச்சு நான் செய்கிறேன். வீட்டில் இருக்கிற காய்கறி வீட்டில் இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பானலில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு போட்டிருக்கேன். காளான் இருக்குல்ல, நம்மளுக்கு என்னென்ன காய்கள் தோணுதோ அது எல்லாத்தையும் போட்டு கூட செய்யலாம். எந்த காய்னாலும் போடலாமா? எந்த காய்னாலும் போடலாமா? எந்த காய்னாலும் போடலாம். முள்ளங்கி நீ தானே சொன்ன எல்லா காயும் போடலாம். செய்யலாமே, அதுவும் தான் உடம்புக்கு நல்லது. பீக்கங்காய் செய்யலாம், முருங்கைக்காய் போட்டு நீங்கள் செய்யுங்க சாண்ட்விச். சரி சரி, நீங்க வேணா கண்டுபிடிங்க. இல்லை நீ தானே சொன்ன எல்லா காயும் போட்டுக்கலான்ட்டு. கத்திரிக்காய் போடுங்க, எல்லா காயும் போடுங்க. சரி, தெரியாம தானே கேட்குறேன். நீங்க வேணும், இது வந்து தெரியாம கேட்கறது இல்லை, வேணும்னு கேட்குறீங்க. இப்போ அடுத்து நம்ம கேரட் போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் வெறுமனே தான் சாப்பிடுவாங்க, அது தாளிக்கிறதா போட்டு வணக்கிறதா நல்லா இருக்கும். பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டு நல்லா நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லை, புதினா தழை போட்டுக்கலாம். சாப்பிட்றோம். ஆமாம், ஒரு டவுட்டு, என்னது தக்காளிலாம் போடலையா? தக்காளி போடலாம், நான் போடலை. போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டேன். அப்படியா? வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு. கற்றுக்கோங்க நீங்களும். நான் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்களும் செய்யணும். ஒரு நாளைக்கு நீங்கள் சமைக்கணும். சமைக்கிறது சமைச்சிருவேன், சோறு குழம்புலாம் வச்சுருவேன். சோறு குழம்பு யாருக்கு தான் ஆக தெரியாது, அது தான் போதும். இதுவே நீ இருக்குல்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு. இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு இது வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு இதுவும் அவ்வளோதான். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காய் வதங்கும் போது உப்பு போட்டோம்ல, அதே சரியாக போச்சு. ஆமாம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி அப்படி வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெறுமனே சாப்பிடலாம். இல்லை, இப்போ நம்ம இதே உருட்டி கடல மாவுலாம் கரைச்சி போட்டோம்னா உருளைக்கிழங்கு போண்டா, வெஜிடபிள் மசால் போண்டா. அவ்வளோதான். ஆமாங்க, இதை நம்ம அப்படியே உருட்டி வச்சு கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அதுலேயே கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி அதில் அப்படியே போட்டு இது படுத்தோம்னா போண்டா ரெடி. உருளைக்கிழங்குல போடுற மாதிரி இது எல்லா காயும் சேர்ந்து உருளைக்கிழங்கு போண்டா. இதில் நம்ம காயெல்லாம் போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வரேன் இரு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத இதில் அப்படியே நம்ம வந்து ப்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. சீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே அதையும் வச்சுட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்சின நெய். வெண்ணையும் போடலாம், நெய்யும் போடலாம். ரெண்டும் ஒன்று தான். வெண்ணெய் காசுனா நெய்யை காசுனா நெய் தான். சாச்சா, அடுப்பு கொஞ்சம் இதாக வச்சுட்டு நல்லா நம்ம அமுத்தணும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சாண்ட்விச் ரெடி. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பீஸா மாதிரி இது சூடாக இருக்குது.
நல்லா கட் பண்ணல. சாண்ட்விச் ரெடி. சாப்பிடலாமா? கட் பண்ணி தரேன். ரெண்டு வருது. சாப்பிடுங்க. பின்னாடி போய்க்கும். பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? காரம் எல்லாமே நல்லா இருக்கடா. நல்லா இருக்கு. நான் கட் பண்ணி கொடுக்குறேன், அப்படியே சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதோ சாண்ட்விச் சும்மா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதா அதை எடுத்து வீடியோவாக எடுத்து போட்டோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.